கடகம் ராசிக்கார அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் ஒரு தவறான முடிவால் உங்களுடைய வாழ்க்கையவே அது மாற்றி போட்டிருக்கும். ஆனால் அந்த ஒரு முடிவை நீங்கள் எடுக்கும் பொழுது அது எனக்கு தவறாகத்தான் இருக்கும் என்று ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு தான் அந்த ஒரு முடிவை எப்பொழுதுமே எடுப்பீர்கள். ஆனாலும் தேவையில்லாத ஒரு குழப்பங்களால், மூன்றாவது நபரின் தேவையில்லாத ஆலோசனைகளால், தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுக்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உடைய மனதிற்குள் ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்திருக்கலாம். வாழ்க்கையில் சில முடிவுகள் ஒரு நிமிடத்தில் எடுக்கப்படுகிறது. ஆனால் அதனுடைய விளைவுகள் பல ஆண்டுகள் நம்மோடு பயணம் செய்கின்றது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு முடிவுகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். அதுதான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த நேரத்தில் அது சரியானதாகவே தோன்றியிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள். ஆனால் காலங்கள் கடந்த பிறகு அந்த ஒரு முடிவை மட்டும் நான் எடுக்காமல் இருந்தால் என்று பல முறைகள் மனதிற்குள் வருந்திய ஒரு நபரும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளையும் பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரங்க ஒரு உறவு, ஒரு தொழில், ஒரு முதலீடு அல்லது ஒரு குடும்ப முடிவு காரணமாக வாழ்க்கைக்குள்ள பெரிய ஒரு மாற்றத்தை அனுபவித்த ஒரு அனுபவங்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கையை மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ளவும் நீங்கள் நிச்சயமாகவே கற்றுக்கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி இருந்தால் அனைத்து நபர்களும் நம்மை மதிப்பார்கள் என்கிற உண்மைகளை இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாகவே நீங்கள் புரிந்து கொண்டும் இருப்பீர்கள். ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். ஜோதிடத்தில் சவாலான காலங்கள் மனிதனை சோதிப்பதற்காக மட்டும் கிடையாது, அவனை முதிர்ச்சியடைய செய்வதற்காகவும் தான் நடக்கிறது என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களை எந்த முடிவை எடுக்க வைப்பது, எந்த ஒரு முடிவை எடுத்தால் அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்று தெரியாமல் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில யோசனைகளை தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் சேமித்து வைத்த பணமும் இப்பொழுது கரைந்து போயிருக்கலாம். தனக்காரகனான குரு பகவானின் பார்வை 2ஆம் இடத்திற்கு இல்லாத காலங்களிலும், விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் அசுப கிரகங்கள் அமரும் பொழுதும் இந்த அவல நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இந்த அவல நிலைமைத்தான் இன்னும் உங்களை கவலைகளிலும் கஷ்டங்களிலும் ஆழ்த்தி கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய எதிர்கால பாதுகாப்புகளுக்காகவும் பிள்ளைகளின் நல்வாழ்விற்காகவும் சிறுக சிறுக ரத்தம் சிந்தி சேமித்து வைத்த பணங்கள் முழுவதும் உங்களுடைய கையை மீறிய ஏதோ ஒரு சூழ்நிலையால் வீணாக கரைந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். தேவையற்ற மருத்துவ செலவுகளுக்காக பணத்தை செலவழித்ததும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. தொழிலில் ஏற்பட்ட திடீர் நஷ்டங்கள் அல்லது பிறரை நம்பி கொடுத்து ஏமாந்ததால் உங்களின் வாழ்நாள் சேமிப்பு முழுவதும் உங்களுடைய கண்ணெதிரே கற்பூரம் போல கரைந்து போய் கையில் ஒற்றை பைசா கூட இல்லாமல் உங்களை தவிக்க வைத்திருந்த ஒரு நாட்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நாட்கள் தான் உங்களை பிரச்சனைகளிலும் கவலைகளிலும் போய் இழுத்து விட்டு கொண்டு பணத்தை எப்படி சேமித்து வைப்பது என்று தெரியாமல் தனிமையில் நீங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் அழுத இரவுகள் இன்னும் இருக்கும். நீங்கள் அழுகாமல் ஏதாவது இரவுகள் இருந்தால் மட்டுமே தான் ஆச்சரியம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருக்கும். நான் கூறியது அனைத்தும் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம இனிமேல் பதிவிடக்கூடிய நன்மைகளை பற்றிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் உண்டாக்கும். வியாபாரத்தை தொடங்கணும், தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்று மனதிற்குள் ஓடிய எல்லா விதமான குழப்பங்களுக்கும் இப்பொழுது ஒரு முடிவானது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அது எப்படி செய்யணும், எப்படி செய்தால் நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இணைய துறைகளில் திறமைகள் என்பது இப்பொழுது வெளிப்பட்டு அதுவும் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து சென்றாலே அது போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். சூழ்நிலை அறிந்து நீங்கள் முடிவுகளை எடுத்து பார்த்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே நெருக்கங்கள் என்பது மேம்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும்.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே நெருக்கங்கள் மேம்பட்டு உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இனிமேல் ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக சந்திரனின் அருளால் மன நிம்மதி என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்கள் ராசிநாதனான சந்திரன் மனோகாரகன், மனதிற்கு அதிபதியாகவே இருப்பார். அவர் தற்பொழுது உச்ச பலமும் சுபத்துவமும் பெறுவதால் உங்களுடைய மனதில் கடந்த சில வருடங்களாகவே உங்களை வதைத்த மன அழுத்தங்கள், தேவையற்ற பயங்கள் மற்றும் யாரிடமும் சொல்ல முடியாத மன போராட்டங்கள் என அனைத்தும் இப்பொழுது முடிவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க போகிறது. உங்களுடைய மனதில் ஒரு புதிய அமைதியும் தெளிவும் தைரியமும் இப்பொழுது பிறக்கும். என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மன உறுதி உங்களுடைய மனதிற்குள் கூட போகிறது. எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டு ஓடி போய் ஒளிய போகிறது. இரவு படுக்கைக்கு சென்றவுடன் நிம்மதியான தூக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமானதாகவே மாறிவிடும். மன ஆரோக்கியம் மேம்படுவதால் வாழ்க்கையை நீங்கள் அணுகக்கூடிய முறைகளை நேர்மறையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி அது இன்னும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். வாழ்க்கையில மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கையுடன் நகரத் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. வாழ்க்கையில் சில காலங்கள் இனி என்னத்தான் நடக்கும் என்ற பயத்தோடு கழிந்து போயிருக்கலாம். ஒவ்வொரு நாளுமே ஒரு சோதனை போலத்தான் தோன்றியிருக்கும். பல கனவுகள் தள்ளி போயிருக்கும். பல முறை கூட மனம் உடைந்திருக்கும். ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது, உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். நீண்ட நாள் குழப்பத்திற்கு பிறகு வாழ்க்கையை புதிய பார்வையுடன் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்துவிட்டது. இனிமேல் சில காலங்கள் நம்பிக்கையை மீண்டும் உருவாக்கக்கூடிய திருப்பமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கருதப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன நல்ல முடிவுகளும் புதிய உறவுகளும் புதிய வாய்ப்புகளும் புதிய சிந்தனைகள் வாழ்க்கையை மெதுவாகவே முன்னோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு நாட்களையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதை தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கங்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நாட்கள் தான் உங்களை பிரச்சனைகளிலும் கவலைகளிலும் போய் இழுத்து விட்டு கொண்டு பணத்தை எப்படி சேமித்து வைப்பது என்று தெரியாமல் தனிமையில் நீங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் அழுத இரவுகள் இன்னும் இருக்கும். நீங்கள் அழுகாமல் ஏதாவது இரவுகள் இருந்தால் மட்டுமே தான் ஆச்சரியம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருக்கும். நான் கூறியது அனைத்தும் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம இனிமேல் பதிவிடக்கூடிய நன்மைகளை பற்றிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் உண்டாக்கும். வியாபாரத்தை தொடங்கணும், தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்று மனதிற்குள் ஓடிய எல்லாவிதமான குழப்பங்களுக்கும் இப்பொழுது ஒரு முடிவானது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அது எப்படி செய்யணும், எப்படி செய்தால் நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இணைய துறைகளில் திறமைகள் என்பது இப்பொழுது வெளிப்பட்டு அதுவும் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து சென்றாலே அது போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். சூழ்நிலை அறிந்து நீங்கள் முடிவுகளை எடுத்து பார்த்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே நெருக்கங்கள் என்பது மேம்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே நெருக்கங்கள் மேம்பட்டு உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இனிமேல் ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக சந்திரனின் அருளால் மன நிம்மதி என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்கள் ராசிநாதனான சந்திரன் மனோகாரகன், மனதிற்கு அதிபதியாகவே இருப்பார். அவர் தற்பொழுது உச்ச பலமும் சுபத்துவமும் பெறுவதால் உங்களுடைய மனதில் கடந்த சில வருடங்களாகவே உங்களை வதைத்த மன அழுத்தங்கள், தேவையற்ற பயங்கள் மற்றும் யாரிடமும் சொல்ல முடியாத மன போராட்டங்கள் என அனைத்தும் இப்பொழுது முடிவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க போகிறது. உங்களுடைய மனதில் ஒரு புதிய அமைதியும் தெளிவும் தைரியமும் இப்பொழுது பிறக்கும்.
என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மன உறுதி உங்களுடைய மனதிற்குள் கூட போகிறது. எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டு ஓடிப்போய் ஒளிய போகிறது. இரவு படுக்கைக்கு சென்றவுடன் நிம்மதியான தூக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமானதாகவே மாறிவிடும். மன ஆரோக்கியம் மேம்படுவதால் வாழ்க்கையை நீங்கள் அணுகக்கூடிய முறைகளை நேர்மறையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி அது இன்னும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும்.